சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த மேலையில வீட்டிருக்கிற பல முக்கியமானவர்கள் இருக்காங்க. அங்க விஜயபாஸ்கர் அவர்கள் அவ்வளவு அழகா சும்மா தெரிக்க விட்டாருங்க. வீரத்தோட பேசினாரு, விசுவாசத்தோட பேசினாரு, விடாமுயற்சியா பேசினாரு. அஜித்குமாரோட அத்தனை பேரை சேர்த்து வச்சு பேசினாரு. அவர் நல்லா பேசினாரு விஜயபாஸ்கர். அப்புறம் இது பல நீங்க கூறியிருக்கிறீங்க. ரொம்ப அதாவது கண்ணுக்கு பைய பார்க்கிற போல இந்த அருள் பிரதர், நமது நண்பர் வெங்கட்ராமன் பிரதர் எங்க இருக்காரு, சூரமூதன், முத்தம சந்தன், புயல் ராஜாமணி, நிறைய பேர் சேர்ந்து நம்ம ஈஸ்வரி அக்கா இங்க இருக்கிறாங்க, சகோதரி அசோக் ஜெயின்ஜி, தனலட்சுமி அக்கா நிறைய பண்ணீங்க. அப்புறம் தாவணியா மேடம் ரொம்ப அழகா இது பண்ணுவாங்க. நம்முடைய அதிமுக சகோதரர்கள், இனி நம்ம எப்பவுமே சகோதரர்கள். அதிமுக நமது சகோதரர்கள், பாமக நம்ம சகோதரர்கள், சேர்ந்து நம்ம பயணிக்க போறோம், சேர்ந்து போராட போறோம். சரிங்களா? சரி, இப்ப பாலிடிக்ஸ் வேற மாதிரி பார்ப்போம். சமூக ஆர்வத்தோட 2021 இது மாதிரி சின்ன பசங்க ஒரு டாக்டர்ங்கிற முறையில ஏன் நம்ம ஆளுகளை 6 அடி 5 அடி வளர்றது இல்ல, இந்த மாதிரி 5 நாள் நின்று என்றால் சின்ன வயசுல விழுந்து படிப்பு சக்கரை போன்ற விஷயங்கள் நிறைய சாப்பிட்டாங்கன்னா வளருவாங்க. 2021 505 தேர்தல் வாக்குமூலம் கொடுக்கும்போது அதை நான் ஒரு மருத்துவங்கிற முறையை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரேஷன் கடையில இலவசமாக ரேஷன் கடையில உளுந்து பருப்பு சர்க்கரையும் கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா யாருக்காவது கிடைத்தாங்க, அம்மா பசங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உளுந்து பருப்பு சர்க்கரை கிடைக்குதா? யாருக்கும் கொடுக்கல. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் புரியும். தனியொரு மனிதனுக்கு உறவுகளை இந்த ஜகத்தில் அழித்துவோம் சொன்னார் பாரதியார். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம்? அம்மா நீங்க எடுத்துக்க, உங்களுக்கு பல பெண்களுக்கு சகோதரர்கள் இருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க கணவருக்கும் உங்க பசங்களுக்கும் நீங்க சமைக்கணும்னா என்ன தேவை? கேஸ் தேவை. உஜ்வாலாங்கிற ஒரு நலத்திட்டத்துல கோடான வீடுகளுக்கு கேஸ் கொண்டு வந்தாரு நம்ம நரேந்திர மோடிஜி ஐயா. ஆனால் அந்த தேர்தல் வாக்குமூலம் நம்பருக்கு 108 கேஸ் சிலிண்டருடைய விலை கம்மி பண்ணி இலவசமாக கொடுக்க நாங்கள் முயற்சிப்போம் சொன்னாங்க. உங்களுக்கு இலவசம் கொடுத்தாங்களோ, கம்மி பண்ண. சரி, நீங்க சமைக்கணும் உங்க பசங்களுக்கு, இந்த பசங்களுக்கு உங்க கணவர்களுக்கு சமைக்கிறதுக்கு மின்சாரம் தேவை. மின்சாரம் குறைக்கப்படும், எல்லோருக்கும் இலவசம் மின்சாரம் ஒரு நாள் கம்மி பண்ணும். மின்சாரம் கம்மி பண்ணாங்களா? அந்த விஜயபாஸ்கர் சொன்ன போல 2 மாசத்துக்கு பாருங்க, மாசம் கரெக்டா அந்த என்ன யூஸ் பண்ணமோ அதுக்கு நீங்க சார்ஜ் போடுங்கப்பானா. தோராயமா 2-3 மாசத்துக்கு சேர்த்து போடுறாங்க. நடுத்தர குடும்பங்களுக்கும் இதோ பழக்கமானவர்கள் வாழ்றவங்களுக்கும் உங்க வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அதிகமா கட்ட வேண்டிய ஒரு காரணம் இருக்கு. தண்ணி பாருங்க, தம்பி ப்ளூ டிஷர்ட் பாருங்க. இது மாதிரி சின்ன உங்களுக்கு எல்லாம் தான் இது மாதிரி சின்ன சிறு குறு வியாபாரிகளுக்கும் சிறு குறு கடைகளுக்கும் 15,000 வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுப்பாங்கன்னு அந்த 505 வாக்குமூலம் கொடுத்தாங்க. தம்பி கொடுத்தாங்களா? 15,000 ரூபாய் கொடுக்கல, வட்டி இல்லாம. இதுதான் சொல்லிட்டு வாக்கு எடுக்கிறது, அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாதது. 5,000 ரூபாய் மட்டும் ஒருத்தர் பண்ணி கொடுத்திருந்தா எவ்வளவு விஷயம் கொடுக்கவே நினைக்குது. சின்ன பசங்களை பார்த்தா சக்கரை கிடைக்கல, அவங்களுக்கு உணவு கிடைக்கல, இந்த கேஸ் கிடைக்கல, கேஸ் சிலிண்டர் கம்மி பண்ணல, சமைக்கிறதுக்கு மின்சாரம் கொடுக்கல, பக்கத்தில் இருக்கிற இந்த கம்பிகளுக்கு 15,000 ரூபாய் கட்டணம் கொடுக்கலாம், வட்டி இல்லாம நாங்க கொடுக்கிறோம், அது கொடுக்கல. பால கம்மி பண்ணல. ஏன்னா நான் உனக்கு கேட்கிறேன், இந்த பள்ளக்கு மாணவர்கள் சரி மயிலாப்பூர்ல நீங்க பெட்ரோல் போட்ட வண்டியில போடுறீங்க, போறீங்களா டீசல் போட்ட வண்டியில போறீங்களா? பிரதர், பெட்ரோல் டீசல், அது டீசல் தான் ஜாஸ்தி. பொதுவா டீசல் 85%, 15% தான் பெட்ரோல். அந்த டீசல் விலை கடந்த 5 வருடங்களாக ஒரு வாட்டி 6 ரூபாய், ஒரு வாட்டி 10 ரூபாய், ஒரு வாட்டி 2 ரூபாய், 18 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க மத்திய அரசு. சரி, உங்களுக்கு கலாட்ட பண்ணணுமா? ஒன்றிய அரசு சொல்லிட்டு போங்க, 18 ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல டீசல் வண்டி ஓட்டுற யாரும் சொல்லுங்க, ஒரு முறையாவது 5 ரூபாவது கம்மி பண்ணிருக்காங்களா? கம்மி பண்ண. இதனால யாரு பாதிக்குது? உயர்தர குடும்பங்களா? இல்ல, பல்லக்கு மாநகர், லாவா தோட்டம், இது மாதிரி பட்டினப்பாக்கம், கபாலி தோட்டம், நான் சொல்றேன் பொதுவா கபாலி தோட்டம்
தோட்டம், வாழா தோட்டம், கோவிந்தபால்புரம். அது ரொம்ப அழகா சொன்னாரு விஜயபாஸ்கரன். ஆட்சியில் இருக்கிறவங்க உள்ள வராங்களா? இவருடைய நண்பர் மீதத்தில் இருக்காரு, வாழ மேடம் இருக்காங்க, மனைவி இருக்காங்க. நாங்கெல்லாம் கடந்த 9 மாசமா வாழா தோட்டம், ராஜா தோட்டம், பட்டினப்பாக்கம், ஸ்ரீனிவாசபுரம், பல்லக்கு நகர், இது மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பட்டி தொட்டிக்கு போய் நம்ம ஆட்களோடு நாங்க பேசுறோம், பழகிறோம், என்ன பிரச்சனை பார்த்துட்டு வரோம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க பக்கத்துல போய் பார்த்தா அப்ப ஒரு குப்பை மேடு இருக்கு, நாங்க போறோம். நான் என்ன உணவு கேட்கிறேன்னா, உங்க பாட்டில 5000 ரூபாய் போட்டாங்களே, அவங்க பட்டி தொட்டிக்கு வராங்களா? அவங்க பல்லக்கு நகருக்கு வராங்களா? வாழை தோட்டத்துக்கு வராங்களா? குப்பை தொட்டிக்கு வராங்க? வாக்கு கேட்க மட்டும் வருவாங்க. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு கொடுக்கிற அந்த 5000 ரூபாய் சும்மா வெறும் ஒரு கைத்துண்டு போட்ட மாதிரிதான். கோடை காலம் கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. உங்களை பார்த்து அது கண்ணீர், முதலமைச்சர் சொன்னாங்க கண்ணீர் சிந்துகிறோம், அதுக்கு பேரு நீதி கண்ணீருங்க. அந்த அப்பேற்பட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த ஜீவகாரணியம் ஒரு கசாப் கடைக்காரன் ஒரு ஆடை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் போட்டாங்க ஒரு போடு. அது மாதிரி கஷ்டப்படுறாங்க உங்களை பார்த்து. 5000 ரூபாய் வாங்குறாங்க. நீங்க கணிப்பு சாட் ஜிபிடி மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் போட்டதுக்கு ஏறக்குறைய அன்னை கரெக்டா சொன்ன மாதிரி 55,000 இருந்து 2 லட்சம் வரைக்கும் 5 லட்சம் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க. இதே ஆட்சி. மின்சாரம் விடுங்க, பால் விடுங்க, ரேஷன் கடை விடுங்க, சர்க்கரை விடுங்க, உளுந்து விடுங்க. இங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா 2 போலீஸ்காரங்க வெளியிட்டு இருக்காங்க. வேற எந்த மாநிலத்திலும் எல்லாம் கேட்டுக்கணும். நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு நம்ம ஏடுங்க வந்திருக்காங்க போலீஸ்காரங்க, 20 அங்க இருக்காரு. அம்மா, வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு அநியாயம் நடந்திருக்கு. டிசம்பர் 31, 2022 போலீஸ்காரங்க லேடி கான்ஸ்டபிள் ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அந்த லேடி கான்ஸ்டபிள் மேல இந்த திமுக பங்கன்ஸ் கையை போட்டிருக்காங்க. அந்த அம்மா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. உடனே ஒரு பெரிய கும்பலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரவுடிசம் பண்ணி திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த அம்மா அடுத்த நாளே திருப்பி வாங்கிருச்சு. ஆனா சம்பந்தப்பட்ட ஆணைய கமிஷனர் பார்த்து அந்த 2 பேரையும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி பார்ட்டியில வெளியே பண்ணாங்க. அதாவது நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற போலீஸ்காரர் மேலேயே பெண் போலீஸ்காரர் மேல கை வச்சு ஒரே ஒரு பார்ட்டினா அது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். யாருமே இல்லை. இவங்க கொஞ்சம் ஜாலியா நின்றுக்காரு, ஒரு பெண் இல்ல. அது மட்டும் இல்ல, இது அதிமுக பாஜக கூட்டணி ஜாலியா சார் நிக்கலாம். இன்னும் ரொம்ப கஷ்டம் அந்த ஆளுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமா? நீங்க பொட்ட பிள்ளைங்க பத்திட்டு பொட்ட பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும்னா எவ்வளவு அவங்க கையை வெட்டணும். ராமராஜ்யம் எவ்வளவு நம்ம பொண்ணுங்களுக்கு தொடக்கூடாது. கோவிந்தமாபுரத்துக்கு வாங்க, 3 நிமிஷம் தான் கோவிந்தமாபுரம் மயிலாப்பூர் இருக்கு. ஆனா 3 நிமிஷம் தான் அங்க எம்ஆர்பிஎஸ் இருந்து அவங்க உள்ள இருக்கு. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள தண்ணி வச்சுட்டு கை இருக்க வராங்க. அவங்க கேட்டிருக்காங்க என்ன சிசிடிவி போட சொல்லுங்க. நான் சொன்ன சிசிடிவி கொடுக்கணும், நல்ல பொருள்களையும் வச்சிருக்கிறோம். எதை இருக்கலாம்னு பார்க்கலாம். கோவிந்தசாமி நகர் இப்ப இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நாளைக்கு கும்பல் ஒரு 10-15 பேரும் கள்ளுக்காரன் பேரு எவந்த பேரை வச்சாலும் தெரியுமா, பயங்கரமான பேர் இருக்கும். கள்ளுக்காரன் பேருன்னு ஒரு இடம். அந்த இடத்துல பிரச்சனை சில பேர் வந்திருக்காங்க. அங்க நாங்க பிரச்சனைக்கு இங்க போறோம். நமக்கு தான் பயணம் தெரியுது, ஏறங்க அடிக்கிற பிரச்சனை இல்லை. கள்ளுக்காரன் பேர்ல என்ன பிரச்சனை? போதை பொருள் டாஸ்மாக் பிரச்சனையால போற வர பெண்களுக்கு கஷ்டமா இருக்கு, அங்க இருக்கிற வாசிகளுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு கும்பல் நைட்டு போறோம். சமீப காலத்துல வலைதளங்கள்ல ராஜா தினகர் ஆபீஸ்க்கு பின்னால் இருக்கிற ராஜாக்காரன் லாலா தோட்டம் நிறைய பேர் உட்கார்ந்து பல உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க போயிருந்தோம், அந்த வீடியோ எடுத்து வலைதளங்கள்ல போட்டோம். இப்ப எல்லா இடத்துல சொல்றாங்க எல்லாருக்கும் டாஸ்மாக் பத்தி தெரியும். இந்த பசங்க இருக்காங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பசங்க இருக்காங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த வாக்கு ஒரு எலெக்ஷன் வின் பண்றதுக்காக இல்ல. பசங்களா குடி பசங்களா, நீங்க உங்களுக்குள்ள ஆளுங்க வீட்டு டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், போலீஸ்காரன் ஆகணும், ஐஎஸ் ஆகணும், ஒரு நாள் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும். அப்ப ஒரு பொண்ணான ஒரு பொற்காலம் நடக்கும் இந்த பசங்களுக்கு. அவங்க 5000 ரூபாய் கொடுப்பேன், நீ 2 நாள் பிரியாணி வாங்கி போடு, பசங்க அப்படியே செல்ல கிடக்கணும் நினைக்கிற ஒரு ஆட்சியை நாம ஆதரவை அளிக்க கூடாது. பசங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய கல்விக்காக எல்லா நகைக்கடன் 300 400 வாக்கு
இந்த 505 பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பட்டியல்ல கல்வி கடன்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுல கல்வி கடன் இந்த பசங்க படிக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா அந்த கல்வி கடன் அரசே எடுத்து அவங்க ₹1 கட்ட முடியாது, கட்ட தேவையில்லைன்னு 300 to 400 எக்ஸாக்டா எதுவும் தெரியல. நீங்க போய் பாருங்க அந்த அந்த பட்டியல் சாமியை கொடுத்த மாதிரி இருக்கும். அது நம்பி நம்ம ஆளுங்க வாக்கப்பட்டாங்க. அதே போல நகை கடன், உங்க வீட்டுல எந்த பெண்மணியும் நகை கடன் எடுத்திருந்தால் அந்த நகை கடன் அரசே உள்ள அந்த நகை கடனை அவங்க எடுத்துருவாங்க, உள்வாங்கிடுவாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. நாமும் நினைச்சோம் நகை இருக்கிற இடத்துல அப்ப சோதனை தான் இருக்குதுமா, கல்வி இருக்கிற இடத்துல தோல்வி தான் இருக்குது. இது மாதிரி நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா வயசு இருந்தாலும் நடு வயசு இருந்தாலும் அல்லது இளைஞர்கள் அந்த கொஞ்சம் படிக்கணும் என்ன சொல்றாங்க. அது இந்த நாட்டில் அதிமுக, பாஜக, பாமக இந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வரும்போது நம்ம அண்ணன் நம்ம புரட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் ஐயாவுடைய முதல் மந்திரியுடைய பதவி இருக்கும்போது இந்த மாதிரி நாம உங்க வீட்டுல சொல்றோமோ நீங்களே பட்டியல் கேட்கணும், நீங்க சொன்னீங்க அப்படி பண்ணுவீங்க. அப்பதான் சினிமா வருதோ இல்லையோ ஜனநாயகம் வரும். அந்த ஜனநாயகம் வரணும், ஒவ்வொருத்தரும் தட்டி கேட்கணும். ஏன்னா நம்ம தட்டி கேட்க மாட்டோம். ₹5000 கொடுத்தாலும் எவ்வளவு கடன் நினைச்சிட்டு அந்த ₹5000 நம்ம காசு. ஆனா டாஸ்மாக்ல 2027 திமுக வரும்போது டாஸ்மாக் எவ்வளவு சம்பாதிச்சிருந்துச்சு? 28,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இப்ப அதே திமுக 5 வருஷத்துல டாஸ்மாக் எவ்வளவு சம்பாதிக்குது? 55,000 கோடி. 55,000 கோடி. ஒரு மருத்துவ முறையை சொல்ற 1000 பேரு, 1500 பேரு ஒவ்வொரு மாசமும் 1500 பேரு கல்லீரல் வியாதியால காலி ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விதவைகளுடைய கண்ணீர், இது மாதிரி ஒரு சின்ன பசங்க அவங்க இருக்கிறது, ஒரு அப்பா அம்மா, இது அப்பா இல்லாத ஒரு குழந்தை, அதுக்கு எல்லாம் பொறுப்பு யாரு? 25,000, 28,000, 55,000 ஏத்துறாங்க பாருங்க, அவங்களுடைய பொறுப்பு. அதுக்கு என்ன சொன்னாங்க? விஜயபாஸ்கர் சொன்ன போல தேர்தல் வாக்குமூலம் கொடுக்கும்போது டாஸ்மாகால விதவைகள் வராங்கன்னு சொல்றாங்க. கனிமொழி அக்கா யாரு? இன்னொரு விதவைகள் வரவே மாட்டாங்க. அம்மா அக்கா நீங்க இள விதவைகள் 2 மடங்கு அதிகமாயிட்டாங்க. எப்படி 2 மடங்கு அதிகமாயிட்டாங்க? டாஸ்மாகால வருமானம் வர்றது உண்மைதான். ஆனா அதுக்கு இப்படி மக்களோட ரத்தத்துல உறிஞ்சு 55,000 கோடி எடுத்து இவ்வளவு லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடி டோட்டல் கடன் தமிழ்நாடுக்கு திமுக 2021 வரும்போது. இப்ப அது ரொம்ப அழகா சொன்னாரு, 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. இதே சமயத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் எப்படி திகழ்ந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர்களும் கரெக்டா 9 லட்சம் கோடி தான் அவங்களுடைய கடன். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறது 8.25 கோடி மக்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது 25 கோடி மக்கள். 25 கோடி மக்களுக்கு ஆதித்யநாத் யோகியோடைய டபுள் என்ஜின் கவர்மெண்ட்ல அவங்களுடைய கடன் 9.5 லட்சம். 8.25 லட்சம் 8.25 கோடி இருக்கிற தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா 10.25 லட்சம் கோடி. அதாவது நாம் எல்லாரும் ஒரு உத்தரப்பிரதேசோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம், நம்ம பெரிய கடன்காரர்கள். ஏன் ஏனென்றால் மேல இருந்து கொடுக்குறாங்க டபுள் என்ஜின் கூட அந்த அம்பேத்கர் அரசியல் அமைப்பு படிக்கணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் முதல்ல அரசியல் அமைப்பு படிச்சேன் டீட்டெயிலா. கேட போட்டிருக்கு பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் ஆர்டிகல் 1 ஒரு மத்திய அரசு அவர் ஒன்றிய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அவங்க வழிவகுத்து 9,000 கோடி பிளான் பண்ணி திட்டத்தை பண்ணி கீழே கொடுக்கணும். மாநில அரசு அந்த திட்டங்களை கொண்டு மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். அப்படி ஒழுங்கா சேர்த்தாங்கன்னா உத்தரப்பிரதேசம் போல கடன் இருக்காது. அது அங்க சேர்றதுக்கு பதிலா இந்த ஜோபி இது போச்சுன்னா கடன் இருக்கும். இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடுல 10.25 லட்சம் கோடி கடன். ஆமா, இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு விஷயத்துக்கு நான் வந்துருக்கு. டாஸ்மாக்ங்கிறது ஒரு பெரிய தீவு. இந்த தீவை நம்ம கம்மியான பண்ணணும். கம்ப்ளீட்டா இருக்க முடியுமா கூட இது மாதிரி முதல் வாக்குறுதி டாஸ்மாக் இருக்காது, 2வது வாக்குறுதி நீட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2யும் கம்ப்ளீட்டா கோல் போட்ட திமுகவை நாம் மதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா போல இங்க நான் பலர் கேட்கும்போது இந்த கோவிந்தம்மாள் நகர் கேட்கும்போது கூட அதிமுக தேவாலயம் பெறுவார் லோக்கல் தலைவர் அவ்வளவு அவரும் அந்த கேமரா கேட்டார் எம்ஆர்டிஎஸ்க்கு. அந்த அளவுக்கு
மயிலாப்பூர் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வேற எந்த இடத்துலயும் இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மயிலாப்பூர்னா மயிலாப்பூர்னா நம்ம ஐயர்வாள் இருப்பாங்க, இருவாள் கொஞ்சம் இருக்காங்க. ஆனா மேக்சிமம் இருக்கிறது இது மாதிரிதான். எங்களோட நீங்க யாராவது வரதான் பாருங்க, இந்த இடங்களுக்கு வாங்க, ஒவ்வொரு வீடு எப்படி பாருங்க, அங்க இருக்கிற நாட்டத்தை பாருங்க. அப்படி எப்படி அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாடு எப்படி சொல்றது? அம்மா தினகரன் ஆபீஸ் 10,000 கோடி சம்பாதிக்கிற அந்த தினகரன் குடும்பம் எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் குடும்பம். அந்த தினகரன் ஆபீஸ்க்கு பின்னால வந்தீங்கன்னா அந்த கூவத்துக்கு பக்கத்துல அவங்களுக்கு சுவரே இல்லை, 300 வீடுகளுக்கு நாங்க போய் பார்த்தோம். அப்படி நாட்டம் பாம்புகள்லாம் வந்துருக்குதான், பாம்பு தேடி கீறி வருதான். அந்த சண்டை அந்த நர்த்தனம் எல்லாம் அவங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நாட்டம், கொசு நிக்க முடியல. அவங்க சொன்னாங்க சேலத்துல டெங்கு மலேரியா கொசு. இன்னைக்கு மயிலாப்பூர்ல டெங்கு மலேரியா கொசு வர்றா போல அவ்வளவு கொசு இருக்குதுன்னா அதுக்கு காரணமே டெங்கு மலேரியா கொசு, அதாவது DMK. அவ்வளவுதான். இந்த டெங்கு மலேரியா கொசு சொல்லி ஓட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களே டெங்கு மலேரியா கொசு மாதிரி இருக்காங்க. நானும் நினைச்சேன் 5 வருஷத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா நான் சுத்தி பார்க்க சேரியை போய் பார்க்க, ஒவ்வொரு பஸ்தியா போய் பார்க்க அம்மா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பார்க்க உங்களை மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்வாதாரம் 5 வருஷத்துல மாறல. ஏன் மாறல? சும்மா உங்களுக்கு வேற சாப்பாடு ரொட்டி மட்டும் போட்டா போதுமா உங்களுக்கு? நீங்களும் உங்க வீட்டுல வச்சிருக்க ஜிம்மி பாமையா? உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை, உங்களுக்கு ஒரு வீடு தேவை, உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் தேவை, உங்களுக்கு பசங்க தேவை, கணவன் தேவை, ஒரு வாழ்க்கை தேவை. அந்த வாழ்க்கை திமுக எந்த ஊர்லயும் எந்த வாரத்திலையும் அந்த வாழ்க்கையை வாழ்வாதாரம் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி இருந்தால் அது ஒரு தீய ஆட்சி தான். அதே சொன்ன போல அந்த காலத்துல எம்ஜிஆர் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு. நீங்க முதல்ல அதெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடிட்டு இருந்தோம். அதோ அந்த பறவை போல கிட்டார் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தோம் எல்லாரும். அப்ப நான் சொன்னேன், கோடி மக்கள் சேர்ந்து கூடியாக வேண்டும் விடுதலை. அந்த விடுதலையை நாடி நாம போகணும். அந்த விடுதலை உங்க கையில இருக்கு. அந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு இந்த விடுதலை வேற மாதிரி இருக்காது. அந்த சுதந்திரம் உங்க கையில இருக்குமா? சும்மா 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த தட்டுல அடிக்க சொல்றாங்க, கற்பூரத்தை அடிக்க சொல்றாங்கன்னு பண்ணாதீங்க. யாரும் வச்சுக்கங்க. அவங்க ஆளுநர் மாட்டாங்க. 97 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 97 லட்சம். நான் தான் சொல்றேன், கொடுத்தா கூட யாரு காசுங்க? உங்க காசு, நம்ம காசு திரும்பி வாங்குறாங்க. வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு போடுறது யார் உங்களுக்கு விடுதலை கொண்டு வராங்களோ, யார் உங்களுக்கு விடியல் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க. ஏப்ரல்ல வரப்போற தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு முறையாக இருக்கணும். அந்த சொன்ன போல ஒரு பெரிய தீர்ப்பு முறை. தீய சக்திகள் அகன்று போக, நல்ல சக்திகள் மேல வர, அசுர சக்திகள் ஒழிய தேவ சக்திகள் மேல வர்றதுக்கு ஒரு சரியான தருணம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு மனுஷனும், இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கணும். ஆமா, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்ததில்லை. நீங்க எல்லாரும் 56% தான் ஓட்டு போட்டுருக்கீங்க 2021. 56% ஓட்டு போட்டா எப்படி நம்ம ஜனநாயகத்தை கொண்டு வருவோம்? அவர் எப்படி எல்லாரோடையும் கைவிடுவார்? பாவங்க விட்டுங்க அவருக்கு, பாவம் விட்டுங்க அவரு. அடுத்த ஒரு பயந்தாங்க தங்கச்சி மேல் கட்டிச்சுப்பா, ரிலாக்ஸா இருக்கீங்க. சோ என்ன சொல்றாங்க, தயவு செய்து 56% மயிலாப்பூர்ல அந்த மாதிரி சொல்றீங்க. நாம் எல்லாரும் எவ்வளவு சூடா இருந்தாலும், அன்னைக்கு எவ்வளவு வேர்க்க இருந்தாலும், அந்த வேர்வை சுதந்திர வேர்வை, விடுதலை வேர்வை, விடுதலை ரத்தம். நாம் எல்லாரும் அன்னைக்கு போய் வாக்களிக்கணும். உங்க பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க. மெகா சீரியலை பத்தி பேசுங்க. யார் மாமியாரை போட்டு தந்தாங்க, எந்த மாமியார் எந்த மருமகளை போட்டு தந்தாங்க, அது பேசும்போது இதையும் சொல்லுங்க. எல்லாரும் வாக்களிக்கணும். அப்பதான் ஜனநாயகம் விடியும், ஒளிரும், துளங்கும். எல்லாரும் வந்து வாக்களிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரு, எதிர் வீட்டுக்காரு எல்லாரும் ஓட்டு போடணும். இந்த ஓட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த ஓட்டு என்ன சொல்ல, இங்க உங்களுக்கு வெறும் மை இல்லை. பசங்க டீலர்கள் ஏனென்றால் இது வெறும் மை இல்ல. உங்களுடைய இடது கையில குறிக்கும் விரல்ல போடுவாங்க, குறிவிரல்ல. அது வெறும் மை இல்லைங்க, அது உரிமை. இந்த உரிமை நம்ம சமுதாயத்தில் காட்டுற ஒரு வலிமை. அது ஒழுங்கா நம்ம எப்படி பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், ஒருமையா நம்ம பண்ணோம்னா இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நிஜமாக
ப்ராப்பரா கட்டாயமாக நிச்சயமாக ஒரு பெரும்பான்மையுடன் வெல்ல வேண்டும். எப்படியோ பூந்துக்கின்ற இந்த 2% தூண்டுட்டு 100 ஓட்டுல அப்படி இல்லாம ஒரு பெரிய பெரும்பான்மையோட நாம வெல்ல வேண்டும். இந்த நம்ம பிரச்சனை என்னன்னா உப்பு சொல்றாங்க என்ன, ஒரு சிலர் நம்ம இருக்க ஒரு சிலர் இந்த மண்டலம் அந்த மண்டலம் எப்படியாவது 100 பேர் இங்க வரக்கூடாதுன்னு ஒரு சிலர் கூட முயற்சி எடுத்தாங்க. பரவாயில்லை, தொழில்நுட்பம் மூலமா 100,000 பேர் இதை பார்க்க வைப்போம், 100,000 பேர் இதை பார்க்க வைப்போம். இது எல்லாரும் தயவுசெய்து ஒன்று கூடி வருகின்ற தேர்தலில் எல்லாரும் வாக்களிக்கணும், ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும், பக்கத்தில் இருக்க வாக்களிக்கணும், ஒரு வீட்டு வாக்களிக்கணும், சரியான கூட்டத்துக்கு வாக்களிக்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக அண்ணன் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு யாருமே பார்க்காத இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். பெண்கள் இதெல்லாம் பாத்ரூம் போறீங்களா, பாத்ரூம் போகும்போது பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும். தொல்காப்பியரே சொல்லியிருக்காங்க, அச்சம் நாணம் மனம் பெயர்ப்பு ஆகிய 4 பெண்ணின் தன்மையாகும் சொல்லியிருக்காரு தொல்காப்பியத்தை 3000 வருஷத்துக்கு முன்னால. ஆண்களுக்கு ஒண்ணுமே எங்க பேங்க்ல போய் நம்ம ஆஸ்திரேலியா வருகிறோம், இந்தியா வருகிறோம் போய் அடிச்சு வந்துடும். பெண்களுக்கு நாணம் இருக்கு. அந்த நாணத்தை மடிச்சு 12 கோடி கழிவறைகளை கட்டிய நரேந்திர மோடி ஐயாவை மறக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இங்க அவ்வளவு வயல்கள் இல்லை. நாங்க மருத்துவர்களா இருக்கும்போது செம்பரமாக்கு போகும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அம்மாவுக்கு கொஞ்சம் வயிற்று நோக்கம் வரும்போது பெரிய பெரிய மாத்திரை கொடுங்க, எல்லாத்தையும் போய் பிளக் மாதிரி போட்டுருங்க. ஏன்னா 4 நாள் வெயிட் பண்ணணும். இல்ல வயலுக்கு நான் போகணும், வயலுக்கு போனா பாம்புகள் வெயில கடிச்சிடும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், 10 லட்சத்துக்கு மேல இந்தியர்கள் பாம்பு கடியாக இருந்திருக்காங்க கடந்த 30 வருஷத்துல. அந்த பாம்பு கடி எப்ப வீட்டை விட்டு பயந்துட்டு வெக்கத்தினால பசங்க ஆண்கள் இருக்காங்க நினைச்சு பெண்கள் கொஞ்சம் தள்ளி போய் வயல்ல போய் குவாய்ட்டா பாத்ரூம் போயிட்டு வரும்போது பாம்பு கடிச்சு இறந்திருக்காங்க. அவங்களுக்கு நீ வீட்டு பக்கத்திலேயே உனக்கு வெக்கத்துக்கும் நாணத்துக்கும் அச்சத்துக்கும் மனத்துக்கும் பெயர்ப்புக்கும் ஒரு வழிகாட்டி உனக்கு நான் வழி தகுறேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு கழிவறை கட்டினா இருப்பாருங்க நரேந்திர மோடி ஐயா. நமக்கு புரியல, அதனால எவ்வளவோ பாம்பு கடி தவிர்த்துட்டோம், எவ்வளவோ சாவுகள் மரணங்களை நம்ம தவிர்த்துட்டோம். இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். ஜெய் ஜீவன் அந்த காலத்து சொல்லுங்க, காமராஜ் சரணஞ்சி ரொம்ப பெரிய சிறப்பாக ஏற்பாடு பண்ணி முதல்ல இருந்து பெரிய ஒரு உள்ளார் ஒரு பெரிய கரகோஷத்தோட வருவார்கள். சரணஞ்சி செயலாளர் ரொம்ப ஒரு பெரிய பக்கம் தூணா இருக்காரு. நம்ம தம்பி சரணன் பார்க்கத்தான் அந்த மாதிரி இருப்பாரு, தம்பி தான். சரி. சோ இந்த வீட்டுக்கு தண்ணி கொண்டு வருது யார்? ஜல் ஜீவன் ப்ரோக்ராம் நரேந்திர மோடி ஐயா. அவங்க ஹிந்தியில பேசுறதுனால அவங்க ஒரு அந்நியர்கள் நினைக்காதீங்க. உங்க வீட்டுல கேஸ் கொண்டு வந்தது யார்? உஜ்வாலா. உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு அவங்க வெக்கத்துக்காக அச்சம் மனம் நாணத்துக்காக கருவிகளை கட்டுவது யார்? நரேந்திர மோடி ஐயா. நான் நினைச்சு பாருங்க, வருங்காலத்துல மத்திய அரசாங்கம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இந்த அதிமுக அரசு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இதுதான் நிஜமான ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார், அழகான ஒரு சர்க்கார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இது போகணும், நிதி சேரணும். 5 வருஷங்கள்ல மயிலாப்பூரம் மாற்றணும். இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, குப்பைகள் இருக்கக்கூடாது, நாத்தடிக்க கூடாது, ஏன் கொசு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொசு டான்ஸ் ஆகுது. நானே ஒரு 75 வாட்டி நான் பிளட் கொடுத்திருக்கேன். ஆனா அது பக்கா பிளட் டொனேஷன். ஆனா மயிலாப்பூர் ஒரு வாட்டி நான் நினைச்சு சுத்தி போயிட்டு வந்தாலே ஒரு பாக்கி பிளட் கொடுத்தாலே ஒரு ஃபீலிங், அவ்வளவு கொசு கடிச்சு ரத்தத்தை வருது. டெய்லி பிளட் டொனேஷன் எல்லாம் இருக்கு. அதை மாற்றுவோம். மனசு எடுத்தோம்னா நல்லது பண்ணி நினைச்சா பிறகு மாறாத நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உழைச்சோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கதாநாயகன், ஒவ்வொருத்தரும் ஒரு புதுமை பெண். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இதே குரூப் இன்னொரு 10,000 பேர் கூடி மயிலாப்பூர் தலையெழுத்தை மாற்றுறோம். அப்படி ஒவ்வொரு தொகுதியும் அந்த தொகுதியோட தலையெழுத்து மாற்றுறோம் என்றால் ஒரு புதிய பாரதம், ஒரு புதிய தமிழ்நாடு நம்ம உருவாக்குவோம். மீண்டும் எல்லோருக்கும் நான் கூறுகிறேன், நாம் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றியை ஒன்றாக கூடி சேருவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.